அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சர்க்கரை வள்ளிக்கிழங்குல போலி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை பூரணமாக எடுத்துக்கிறோம். சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 2 எடுத்துருக்கேன். நல்லா வேக வச்சுட்டு தோல் உரித்து எடுத்துக்கணும். தோல் உரிச்சாச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். இதில் உள்ள அந்த இனிப்பே போதும்னா இப்படியே எடுத்துக்கலாம். இனிப்பு அதிகமாக வேணும்னா வெல்லம் கருப்பட்டி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். வாசத்துக்கு கொஞ்சமாக ஏலக்காய் சுக்குத்தூள் சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ வேணால் சுவைக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருப்பட்டி நுணுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். இதில் உள்ள இனிப்பே போதும். இனிப்பு வேணால் அந்த மாதிரி நல்லா நுணுக்கிட்டு சேர்த்துக்கணும். நல்லா கலந்துட்டு எடுத்துக்கலாம். 1 கப் அளவு கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவு எடுத்துக்கலாம். நான் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு, ஒரு அரை உப்பு அளவு சேர்த்தா போதும். தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். இந்த மாவை ஒரு அரை மணி நேரமாவது ஊற வச்சுட்டு எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா மிருதுவாக வரும். இப்போ சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம். சர்க்கரை வள்ளிக்கிழங்கு பூரணத்தை இதில் சேர்த்துக்கலாம். மூடிடணும். கீழே கொஞ்சம் மாவு சேர்த்துட்டு இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துட்டு தட்டி எடுத்துக்கணும். ஒட்டாமல் இருக்கும். அப்போ தான் எவ்வளோ மெலிசா வேணுமோ அந்த அளவு தட்டிக்கணும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சுட்டு தோசைக்கல்லை வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். தட்டி எடுத்துக்கலாம். இல்லைன்னா பூரிக்கட்டையை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சிட்டு எடுத்துக்கலாம். தோசைக்கல்லை காய வச்சுக்கணும். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். பார்த்தா சுவையாக இருக்கும். நூல் துணி இருந்ததுன்னா எண்ணெய் நினச்சிட்டு இந்த மாதிரி தடவி விடலாம். ரெண்டு பக்கம் செவந்ததும் எடுத்துடலாம். முதல்லவே நெய் சேர்த்துடக்கூடாது. ஒரு பக்கம் திருப்பிட்டு அதுக்கப்புறம் நெய் சேர்த்துக்கலாம். எடுத்துடலாம். இப்போ சர்க்கரை வள்ளிக்கிழங்கு போலி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாவில் ஒரு 4 போலி செய்யலாம். நன்றி.